வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும்போது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்த்த மாதிரி ஃபீல் வரும். நம்ம தமிழ் வரலாறு பற்றி பேசும்போது பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது சோழர்கள், பெரிய கோவில்கள், கடற்படை, ராஜராஜ சோழன். ஆனா ஒரு பெரிய கேள்வி இருக்கு. தமிழை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே உலக அளவுக்கு எடுத்துச் சென்ற பாண்டியர்கள் பற்றி நாம் ஏன் அதிகமாக பேசுவதில்லை? இன்று நாம் பார்க்கப் போகும் கதை கடலுக்குள் மறைந்ததாகச் சொல்லப்படும் ஒரு பேரரசின் கதை. தமிழ் மண்ணின் பழமையான அரசர்கள் பாண்டியர்கள். தமிழகத்தின் மிகவும் பழமையான அரச வம்சங்களில் ஒன்று. சில வரலாற்றாளர்கள் சொல்லுவது என்னன்னா, இந்த அரச குடும்பத்தின் தொடக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் தென்னிந்தியா முழுக்க பல சிறிய நாடுகள் இருந்தாலும் பாண்டியர்கள் மட்டும் ஒரு பெரிய அடையாளம் உருவாக்கினார்கள். அவர்களின் சின்னம் மீன். அது வெறும் குறியீடு இல்லை, கடலோடு இருந்த உறவை காட்டும் அடையாளம். குமரி கண்டம், மர்மமான தொடக்கம். தமிழ் இலக்கியங்களில் அடிக்கடி வரும் ஒரு பெயர், குமரி கண்டம். இது உண்மையா கதையா? இன்னும் விவாதம் நடக்கிறது. ஆனா பழைய தமிழ் நூல்கள் சொல்லுவது என்னன்னா, தெற்கில் பெரிய நிலப்பரப்பு ஒன்று இருந்தது. அங்கே தமிழ் வளர்ந்தது. அங்கேயே பாண்டியர்கள் ஆரம்பத்தில் ஆட்சி செய்தார்கள். பின்னர் கடல் உயர்வு அல்லது இயற்கை மாற்றம் காரணமாக அந்த நிலம் மெதுவாக கடலில் மூழ்கியது என்று கூறப்படுகிறது. அந்த பேரழிவுக்கு பிறகு பாண்டியர்கள் புதிய தலைநகரை அமைத்தார்கள். அது மதுரை. மதுரை தமிழ் உலகின் இதயம். மதுரை வெறும் நகரமில்லை, அது தமிழ் கலாச்சாரத்தின் மையம். பாண்டிய மன்னர்கள் கவிஞர்களை அழைத்து தமிழ் இலக்கியங்களை உருவாக்க ஊக்குவித்தார்கள். அதுதான் நாம் கேட்கும் சங்க காலம். புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ் இலக்கியங்களை எழுதிய காலம். அகநானூறு, புறநானூறு. கடல் கடந்த பாண்டியர்கள் போரில் மட்டும் சக்தி வாய்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் வணிகத்தில் மிகவும் முன்னேறியவர்கள். கொற்கை துறைமுகம் அந்த காலத்தில் உலக வர்த்தக மையம் போல இருந்தது. முத்துக்கள், மசாலா பொருட்கள், துணிகள் இவை எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ரோம நாட்டிலிருந்து கூட வணிகர்கள் வந்தார்கள். தமிழ்நாட்டில் கிடைத்த ரோம நாணயங்கள் அந்த வர்த்தகத்தின் சான்று. அந்த காலத்தில் பாண்டிய நாடு மிகவும் செல்வம் நிறைந்த பகுதியாக இருந்தது. வீரமும் ஆட்சியும் பாண்டிய மன்னர்கள் கலை வளர்த்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் போர் வீரர்களும். நெடுஞ்செழியன் போன்ற மன்னர்கள் பெரிய எதிரிகளை கூட போரில் தோற்கடித்தார்கள். போரில் ஜெயிக்க வேண்டும், இல்லையெனில் வீர மரணம் அடைய வேண்டும் என்ற மனநிலை. அதனால்தான் பாண்டிய படைகள் மிகவும் பயங்கரமாக கருதப்பட்டன. வரலாற்றின் இருண்ட காலம். ஆனா எந்த பேரரசும் என்றும் உயரத்தில் இருக்காது. சங்க காலத்திற்கு பிறகு களப்பிரர் ஆட்சி வந்தது. இந்த காலம் வரலாற்றில் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் இலக்கிய வளர்ச்சி குறைந்தது. பாண்டியர்களின் அதிகாரம் குறைந்தது. பல ஆண்டுகள் அவர்கள் வரலாற்றில் இருந்து மறைந்தது போல தோன்றியது. மறுபிறப்பு. பின்னர் ஒரு மன்னன் எழுந்தார், கடுங்கோன். அவர் களப்பிரர்களை தோற்கடித்து பாண்டிய அரசை மீண்டும் உருவாக்கினார். இதன் பிறகு பாண்டியர்கள் மீண்டும் சக்தி வாய்ந்தார்கள். கோவில்கள் கட்டப்பட்டது. கலை வளர்ச்சி மீண்டும் தொடங்கியது. தமிழ் பண்பாடு மீண்டும் உயிர் பெற்றது. இரண்டாவது பொற்காலம். சடையவர்மன் சுந்தரபாண்டியன் காலம். ஒரு பேரரசு மறைக்கப்படலாம், ஆனா அழிக்க முடியாது. தமிழ் மொழி இருக்கும் வரை, சங்க இலக்கியங்கள் இருக்கும் வரை, மதுரை இருக்கும் வரை பாண்டியர்களின் பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வரலாறு என்பது கடந்த காலம் மட்டும் இல்லை, அது நம்ம அடையாளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. நீங்கள் தெரிந்த பாண்டிய மன்னர் பெயரை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவை எந்த தமிழ் அரசர் வரலாறு பார்க்கணும்னு எழுதுங்க. தமிழுக்கும் உங்களுக்கும்
நன்றி நண்பர்களே. பாண்டிய மன்னர்கள் வெறும் போராளிகள் மட்டுமில்லை, அவர்களின் தினசரி வாழ்க்கையும் மிகவும் ஒழுங்கானது. அரசர் காலையில் நீதிமன்றம் நடத்துவார், மக்கள் நேராக வந்து புகார் சொல்லலாம். அந்த காலத்தில் கூட மன்னன் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அரண்மனையில் கவிஞர்கள், அறிஞர்கள், ஜோதிடர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஒரு பேரரசு வலிமையாக இருக்க காரணம் படை மட்டுமில்ல, அறிவும் தான் என்பதை பாண்டியர்கள் காட்டினார்கள். பாண்டிய படைகள் எப்படி சக்தி வாய்ந்தது தெரியுமா? அவர்களுக்கு 3 முக்கிய படைகள் இருந்தது: யானைப்படை, குதிரைப்படை, கடற்படை. யானைகள் போரில் நுழைந்தாலே எதிரி படைகள் பயந்துவிடும். கடலில் கூட பாண்டியர்கள் பாதுகாப்பு அமைத்திருந்தார்கள். அதனால்தான் வெளிநாட்டு வணிகர்கள் பாதுகாப்பாக வர முடிந்தது. எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் 3 டேஷ். பெண்களின் முக்கிய பங்கு. பாண்டிய காலத்தில் பெண்களுக்கு உயர்ந்த நிலை இருந்தது. கவிஞர்கள் பெண்கள் இருந்தார்கள், வணிகத்தில் பெண்கள் ஈடுபட்டார்கள். சில வரலாற்று குறிப்புகள் பெண்கள் அரச ஆலோசனையிலும் இருந்ததாக கூறுகிறது. அந்த கால சமூக முன்னேற்றத்தை இது காட்டுகிறது. அந்த கால மதுரை, கால மதுரை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பெரிய சந்தைகள், நகை வியாபாரம், வெளிநாட்டு மக்கள். இரவு கூட விளக்குகள் ஏற்றி நகரம் செயல்பட்டது. அது அந்த காலத்தின் ஸ்மார்ட் சிட்டி மாதிரி. இன்று நாம் பேசும் தமிழ், நாம் கொண்டாடும் திருவிழாக்கள், கோவில் கலாச்சாரம், இதில் பலவற்றின் அடித்தளம் பாண்டிய காலத்திலே அமைக்கப்பட்டது. அவர்கள் கட்டிய கலாச்சாரம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறது. பாண்டியர்களின் கொடியில் இருந்த சின்னம் மீன். ஏன் மீன் தெரியுமா? அது கடலை குறிக்கிறது. பாண்டியர்களின் வாழ்க்கை, வணிகம், சக்தி எல்லாமே கடலோடு தொடர்புடையது. மீன் எப்போதும் விழித்திருக்கிறது என்று பழமையான நம்பிக்கை. அதனால் மன்னன் எப்போதும் மக்களை கவனிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தையும் அது காட்டுகிறது. ஒரு போர்க்காலத்தை கற்பனை பண்ணுங்க. முன்னால் யானைப்படை, பின்னால் ஆயிரக்கணக்கான வீரர்கள், பறக்கும் கொடிகள், முரசின் சத்தம். அந்த சத்தம் கேட்டவுடன் எதிரி படைகள் பயந்து பின்வாங்கும். அந்த அளவுக்கு பாண்டிய படையின் பெயர் பயமுறுத்தியது. பார்த்த தமிழ்நாடு, ரோம நாட்டிலிருந்து வந்த பயணிகள் தமிழ்நாட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் குறிப்புகளில் எழுதினது என்ன தெரியுமா? இந்த நிலம் செல்வம் நிறைந்தது, தங்கம், முத்து, மசாலா. தமிழ்நாடு அந்த காலத்திலேயே இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹப். மன்னனின் நாள் ஒரு நாள். பாண்டிய மன்னன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? காலை அரச ஆலோசனை, மதியம் மக்கள் சந்திப்பு, மாலை படை பயிற்சி, இரவு கவிஞர்கள் பாடல். அரசாட்சி மட்டும் இல்லை, கலைக்கும் முக்கியத்துவம். ஃபீல்ஸ் மிஸ்டீரியஸ். நாம் சோழர்களை அதிகமாக நினைவில் வைத்திருக்கிறோம். ஆனால் பாண்டியர்கள் பல போர்கள், படையெடுப்புகள், அழிந்த ஆவணங்கள். அதனால் அவர்களின் வரலாறு முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால்தான் பாண்டியர்கள் இன்னும் ஒரு மர்மம். நாம் இன்று பேசும் தமிழ், நாம் கொண்டாடும் கலாச்சாரம், நாம் பெருமைப்படும் அடையாளம். இதற்கு அடித்தளம் போட்டவர்கள் பாண்டியர்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்றி தமிழ் வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும்.